படிப்பு முக்கியம் இல்ல, நீ மாடி மேய்க்கப்போ, நீ வந்து கல்ல இறக்க போன்றது இன்னொரு கட்சியும் வந்து சொல்றாங்க. முதல்ல சகோதரிக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போற போக்கில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆடு மாடு வளர்ப்பு இது பண்ணுது, கல் இது பண்ணுது அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதோ அதை வந்து வேற மாதிரி பிரிக்கக்கூடிய வேலையை வந்து திராவிட தரப்பு தான் செய்யுது. இது ஆடு மாடு மாநாடு போட்டாங்க அப்படின்னு அந்த கேலி கிண்டல் பண்றாங்க. அந்த மாநாட்டின் நோக்கம் என்னங்கிறது இது வரைக்கும் புரியல. மேய்ச்சல் நிலத்தை காக்கணும், மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற முழக்கத்தை வச்சு அந்த மாநாடு நடக்குது. அது ஆடு மாடுகளின் மாநாடு அல்ல, ஆடு மாடுகளுக்கான மாநாடு. ஒட்டுமொத்தமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பால் தேவையில் 53 விழுக்காடு பால் தேவை வந்து இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடை பெறப்படுது. ஒட்டுமொத்த இறைச்சி தேவையில் 74 விழுக்காடு இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடைத்தையும் பெறப்படுது. ரேக்லா ரேஸ், ஜல்லிக்கட்டு போன்ற காளைகளும் இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட சுற்றுச்சூழல் அணியோட செயலாளர் ஐயா கார்த்திகேய சிவசேனாதிபதி சொல்றாங்க, இந்த மேய்ச்சல் முறை அழிஞ்சு போனா பல நாட்டு மாட்டினங்கள் அழிஞ்சு போகும். காங்கேய மாட்டினங்கள் தவிர எல்லா மாட்டு மாட்டினங்களும் இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது அப்படிங்கிறது. அந்த மேய்ச்சல் முறை வந்து இன்னைக்கு அழித்தொழிக்கப்பட்டுச்சு, மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. அப்ப அந்த சமயத்துல மேய்ச்சல் உரிமை கோரி நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு போடுது. இது அறிவியல் சார்ந்தது. இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய 2026 ஆண்டை வந்து மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காதர்களுக்கான ஆண்டு அப்படின்னு ஐநா சபை அறிவிச்சிருக்கு. 2011 நான் வந்து ஆடு மாடு திட்டங்களை வந்து ஜெயலலிதா சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 10லேருந்து 100 மாடு ஒரு கிராமத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆடு மாடு கொடுக்குறீங்கன்னா மேய்ச்சல் நிலம் வந்து ஒரு 10 ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலத்தை நீங்க வந்து மேய்ச்சல் நிலமா மாத்துங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் அவர் போராடுறாரு. அது கண்டிப்பா அந்த மேய்ச்சல் நிலம் இருந்தா தான் இது வந்து இந்த நாம கால்நடையை நம்பி தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே, கிராம பொருளாதாரம் முன்னேறி வருது. அப்ப அந்த கால்நடை வந்து எப்படி வரும்? அந்த மேய்ச்சல் நிலம் இருந்தா தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கால்நடையா வரும். அப்ப அவர் எடுத்துக்கூடிய முயற்சி நல்ல முயற்சி, தவறான முயற்சின்னு சொல்ல முடியாது.